தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது வள்ளிப்பணத்தில் காட்டு பகுதிக்கு இருக்கிற ஒரு செஞ்சோலை நினைவு இல்லத்தில் நிற்கிறோம். இங்கே 2006ஆம் ஆண்டு மிக ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்தது. 53 மாணவர்கள் 4 ஆசிரியர்கள் என்று 57 பேர் பறி கொடுத்த இடம் நாங்கள் நிற்கிற இடம். இந்த மண்ணில் நாங்கள் அந்த பிள்ளைகளை பறி கொடுத்தோம். முதலுதவி பயிற்சிக்காக வந்த மாணவர்களுக்கு இங்கே ஓலம் நடந்த நாள் இன்றைக்கு. அந்த நாளை தான் நீங்கள் பார்க்க வந்திருக்கிறீங்க. இங்கே ஒரு நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அந்த மாணவர்களுக்கான நினைவேந்தல், அந்த பெற்றோர் இந்த நாளை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே இதில் நீங்கள் இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அல்லது நீங்கள் இதில் நின்று விழுப்புண் அடைந்திருந்தால் நீங்களும் உங்களுக்கு சொல்லலாம். இந்த இடத்தை நீங்கள் பார்த்து கொண்டு இந்த பிரதேசத்தையும் உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். அதோட எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவை தருங்க. தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்க. வாங்க ஃபுல்லாக பார்ப்போம். பகுதிக்கு போய் கொண்டு பாருங்க. ரிசல் காடு இந்த பகுதிக்கு தான் அந்த பிள்ளைகளோட கட்டிடங்கள் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு இந்த இடம் ஒரு அடர்ந்த காடாக இருக்குது பாருங்க. இதுதான் அந்த இடம். இதில் இந்த இடத்துக்கு தான் அந்த உயிர்கள் பறி போனது. உங்களுக்கு தெரியும், இப்பயும் நிறைய பேர் கைகள் இல்லாமலும் கால்கள் இல்லாமலும் அந்த பிள்ளைகள் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். 2006 8ஆம் மாதம் இந்த காலப்பகுதிக்கு தான் இந்த இடத்துல தான் இந்த விமான தாக்குதல் நடைபெற்றதாக சொல்லப்படுகிற இடம். இந்த இடத்த தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், 53 மாணவர்களும் 4 பணியாளர்களுமாக ஒட்டுமொத்தமாக 57 பேர் இந்த இடத்துல கொல்லப்பட்டது உங்களுக்கு தெரியும். உடல் சிதறி இன்று வரைக்கும் சிலர் அங்கவீனப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். இந்த பிரதேசத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. செஞ்சோலை வளாகம் விமான தாக்குதலில் மாணவர்கள் கொல்லப்பட்ட இடங்களை தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். சில நேரம் உங்களோட பிள்ளைகளும் இதில் இறந்திருக்கலாம், அல்லது நீங்கள் யாரும் காயப்பட்ட ஆக்கள் கூட இந்த இடத்துல இருக்கலாம். இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், இந்த கமெண்டூடாக எங்களுக்கு சொல்லுங்கள். செஞ்சோலை வளாகம்ன்றது தெரியாமல் இருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்றாலும் சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் இருந்த ஒரு கட்டிடம், அது கிணறும் தொட்டியும் இருக்குது. இது செஞ்சோலை பிள்ளைகளால் பயன்படுத்தப்பட்ட ஒரு கட்டிடம். இந்த கிணறும் இதில் எத்தனையாம் ஆண்டு கட்டப்பட்டது என்னன்றதெல்லாம் இதில் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கணும். அதை தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த இடத்துலலாம் பிள்ளைகள் காலையில் குளித்து கொண்டிருக்கக்குள்ள அல்லது வகுப்பு நடந்து கொண்டிருக்கக்குள்ளே தான் இந்த சம்பவம் நடந்துட்டு எங்களுக்கு சொன்னது. அதைத்தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். பாருங்கள் இந்த கட்டிடத்தை. அந்த காலப்பகுதிகளில் இருக்கணும். இந்த கட்டிடம் கட்டப்பட்ட காலமும் விமான தாக்குதல் செய்யப்பட்ட காலம் இல்லது, கட்டிடம் கட்டப்பட்ட காலம் இது. 2005 2ஆம் மாதம் 3ஆம் தேதி இந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்குது. பாருங்க.
செஞ்சோலை வளாகத்திலே 19ஆம் ஆண்டு நினைவு நாளை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே ஸ்ரீலங்கா வான்படையினர் எங்களுடைய இந்த முதலுதவி பெறுவதற்காக வந்த மாணவ செல்வங்களை கொன்று குவித்த இந்த நாளை நாங்கள் எந்த காலத்திலேயும் மறந்துவிட முடியாது. அந்த வகையிலே இந்த அவர்கள் கொல்லப்பட்ட இடத்திலேயே நாங்கள் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த இவர்களுக்கான நீதி கிடைக்கும் வரையும் இந்த தொடர்ச்சியான இந்த இடத்தை நாங்கள் விட்டு செல்ல அகன்றுவிட முடியாது, சென்றுவிட முடியாது என்ற வகையிலே தொடர்ச்சியாக இந்த இடத்திலே நாங்கள் நினைவு நாளை அனுஷ்டித்து வருகின்றோம். அந்த வகையிலே இந்த 53 மாணவ செல்வங்களுடைய இந்த நாளை கண்ணீரோடு இந்த இடத்திலே நாங்கள் நினைவு கூறுகின்றோம். எங்களுடைய இந்த மாணவ செல்வங்களானவர்கள் தங்களுடைய முதலுதவி வகுப்புகளை பெறுவதற்காக இந்த இடத்திலே வருகை தந்திருந்தார்கள். அவர்களை இந்த ஸ்ரீலங்கா வான்படையினர் கொன்று குவித்தது எம்மை விட்டு அகலாத ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அதே நேரத்திலே இந்த மாணவ செல்வங்களை தூக்கி எடுத்தவன் என்ற அந்த வகையிலேயும் நான் இந்த பதிவினை இந்த இடத்திலே பதிவிட விரும்புகின்றேன். உண்மையிலே இந்த மாணவ செல்வங்களை இழந்த பெற்றோர்கள் ஆறுதல் அடைய வேண்டும். இந்த இடத்திலே பிரிந்த உயிர்கள் இறைவனிடம் சென்று இளைப்பாற வேண்டும் என வினயமாக கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ரவியரன் அவர்களே, புதுக்குடியிருப்பு பிரதேச சபையினுடைய தவிசாளர் மதிப்பிற்குரிய கரிகாலன் அண்ணன் அவர்களே, இந்த பிரதேசத்தினுடைய உறுப்பினர் கௌரவ கோணேசன் அண்ணா அவர்களே, மற்றும் லவன் அண்ணாவனுடைய அண்ணா அவர்களே, கௌரவ உறுப்பினர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் தாயக செயற்பாட்டாளர்களுக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலே 2006ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 14ஆம் தேதி ஸ்ரீலங்கா வான்படைக்கு சொந்தமான விமானங்கள் எமது வான்பரப்பில் புகுந்து கொத்து கொத்தாக பல குண்டுகளை வீசி முகாமைத்துவ கட்டணறி பயில வந்த அந்த மாணவ செல்வங்களை நரபலி எடுத்துக்கொண்ட 19வது ஆண்டு நினைவு நாளிலே நாங்கள் இன்று கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வகையிலே அந்த மாணவர்களுடன் இணைந்து பணியாளர்களாக பணியாற்றிய 4 பேரும் இந்த இடத்திலே சாவை தழுவிக்கொண்டனர். இன்று ஸ்ரீலங்கா வல்லாதிக்க அரசானது எமது தமிழ் மக்களை கொன்று அழிப்பதிலும் கட்டங்கட்டமாக தமிழ் மக்களை இனப்படுகொலை செய்வதிலுமே குறியாக இருக்கிறது. இது கடந்த காலம் மட்டுமல்ல, கடந்த காலங்களில் எத்தனையோ படுகொலைகளை திட்டமிட்ட வகையில் மஹிந்த ராஜபக்சக்கள் செய்தது மட்டுமல்ல, இன்று ஒரு பனி வெயில் போன்று அந்நூறு அரசாங்கமும் அதைத்தான் செய்து வருகிறது. அண்மை காலத்தில் கூட உங்களுக்கு தெரியும், எட்டி பார்க்கும் தூரத்தில் முத்தையங்கட்டு குளத்தில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இதே போன்று எமது இனத்தை அழிப்பதன் ஊடாக, எமது சந்தையை அழிப்பதன் ஊடாக எமக்கான அந்த உரிமைகளை அந்த அரசு, அந்த வல்லாதிக்க பேரணவாதிகள் அளிப்பதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்ந்த வண்ணமே இருக்கிறது. இவ்வாறான பச்சிலை பாடகர்களை கொண்ட அந்த கொடியவர்களுக்கு அவர்களுக்கான தீர்ப்பு நிச்சயம் கிடைக்கப்பட வேண்டும். இந்த இடத்திலே நாங்கள் அவர்கள் ஞாபகமாக ஒரு நினைவுத்தூவி அமைக்கப்பட வேண்டும். இதற்காக இங்கே வருகின்ற பாராளுமன்ற உறுப்பினருக்கான வழிவகைகளை நிச்சயம் செய்து தருவார் என்று கருதுகின்றேன். அந்த வகையிலே வெகு விரைவாக இந்த எமது உறவுகள் ரத்தம் குறைந்த இந்த மண்ணிலே, இந்த நிலத்திலே நிச்சயமாக இந்த தூபி கட்டப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும், எமது தாயக விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு இந்த தாயக தேசத்திலே நாங்கள் தாயக நினைவேந்தல் அமைப்பும் எல்லோரும் இணைந்து பல நினைவுகளை செய்து வருகின்றோம். இந்த அடிப்படையில் இன்று நான் சந்தோஷப்படுகின்ற விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், எல்லோருமே ஒற்றுமையாக இருக்கின்றோம். இந்த ஒற்றுமை இருந்தால் எமது இனத்தை எவரும் அழித்துவிட முடியாது, அடக்கிவிட முடியாது என்று கூறிக்கொண்டு, இதனை தொடர்ந்தும் அந்த பெற்றோர்களை கௌரவிக்கின்ற, உறவுகளை கௌரவிக்கின்ற நிகழ்வும் இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையிலே அனைத்து உறவுகளும்
கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரதேசபை தவிசாளர் உறுப்பினர்கள் அனைவரும் மக்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் வண்ணம் அன்பாக இந்த இடத்திலே வேண்டி எனது அஞ்சலி உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அன்பான வணக்கம். நாங்கள் இந்த இடத்தில் இன்று காலை 7:05 சரியாக இந்த அஞ்சலியை செலுத்தி கொண்டிருக்கின்றோம். மிக கொடூரமாக, மிகவும் கொடூரமாக ஒரு அரச படைகள் தங்களுடைய ஆதிக்கத்தில் எங்களுடைய பிஞ்சுகளை, எங்களுடைய குஞ்சுகளை இந்த இடத்தில் கல்வி கற்பதற்காக வந்த அந்த குஞ்சுகளை வான் தாக்குதல் மூலம் அழிக்கப்பட்ட தினம். செஞ்சோலை பிள்ளைகள் என்றால் எல்லோருக்கும் தெரியும். இப்படியாக அவர்களுடைய கோர முகத்தை காட்டிக்கொண்டு நின்ற நாள், அந்த சிதறியோடிய குழந்தைகள் 53 குழந்தைகளும் 4 பணியாளர்களும் 57 பேர் இந்த இடத்திலே என்ன துடிதுடித்து அதில் சிதறப்பட்டு அங்கங்கள் சிதறி துடிதுடித்து இப்படி இறக்க நேர்ந்தது. இவர்களுடைய கொடூரமான செயல்கள் படிப்படியாக எல்லா இடத்திலும் தெரிந்து கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் அன்று தொடக்கம் இன்று வரை இப்போது இறைவனுடைய அருளால் பல விடயங்கள் வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக ஏற்கனவே இங்கே தம்பிமார் குறிப்பிட்டது மாதிரி நிச்சயமாக அவர்களுக்குரிய தீர்ப்பு இறைவனால் கிடைக்கும். அந்த கிடைக்கிற நாள் என்று போக இந்த இந்த இடத்திலே ஒரு நாங்கள் போன முறையும் கதைச்ச நாங்கள் இதை, அதுக்கு மேல் முறையும் கதைச்ச நாங்கள். ஆனால் சில நெருக்கடிகள் அல்லது சில இது இருந்தது. ஆனால் இப்போது பிரதேச சபையும் இருக்கின்றது, நாங்களும் இருக்கின்றோம். நிச்சயமாக ஏதோ ஒரு திட்டமிடல் மூலமாக, நான் இந்த பெருசு சின்னம் என்று சொல்லவில்லை, அதற்கான ஒழுங்குகளை இந்த இடத்துல ஒரு நினைவு சின்னம் ஒன்று வைக்கக்கூடிய அளவுக்கான ஒழுங்குகளை நிச்சயமாக நாங்கள் மேற்கொள்வோம் என்பதையும் கூறிக்கொண்டு, இந்த குஞ்சுகளுக்கான அஞ்சலி இப்போ எல்லோரும் ஒற்றுமையாக இவ்விடத்தை நின்று இப்படி செய்கிறதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் செய்வோம். எங்களுக்கான நியாயத்துக்கான தீர்ப்பு நிச்சயம் இறைவனால் கிடைக்குமென்றதை வேண்டிக் கொள்கிறேன். 2006 செஞ்சோலை முகாமைத்துவ கல்வி கற்பதற்காக இங்கே அழைக்கப்பட்டு வந்த மாணவர்கள் மீது இலங்கை விமான படையினர் கொடூரமாக தாக்குதலை மேற்கொண்டு காலையில் 7:05 மணியளவில் இதே இடத்தில் எங்களுடைய உறவுகளை நாங்கள் இழந்திருந்தார்கள். குறிப்பாக 2006 எங்களுடைய பள்ளி தோழிகள் இங்கே நிறைய பேர் இந்த கொடூரமாக தாக்குதலில் உயிரிழந்து அந்த நாளையில் நாங்கள் எங்களுடைய மனங்கள் கனிதியாக இந்த இடத்திலே எங்களுக்கு இருக்கின்றது. உண்மையில் இதுக்கான தீர்வு கிடைக்க வேணும். தீர்வுக்காக ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இங்கே இலங்கை அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட பல படுகொலைகள் இன்றைக்கு வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதுபோன்று எங்களுடைய இந்த மாணவர் செல்வங்களுக்கான ஒரு தீர்வும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த வளாகத்தில் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற ரவிகரனை குறிப்பிட்டது போன்று நினைவு தூவி அமைப்பதற்கு பிரதேச சபை சார்பாக நாங்களும் அதுக்கான ஒத்துழைப்புகளை வழங்குவோம். வழங்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. எங்களுடைய மாணவ செல்வங்களை இதே இடத்தில் 19 ஆண்டுகளுக்கு முன்னர் நாங்கள் இழந்திருந்தாங்க. அவர்களுடைய நினைவுகளை நெஞ்சில் சுமந்து தொடர்ச்சியாக எங்களுடைய இந்த மாணவ செல்வங்களின் நினைவுகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய தேவையும் இருக்கின்றது. இங்கே பார்த்தீங்களா தெரியும், இளையவர்கள் நிறைய பேர் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். இனி அவர்களுடைய
இந்த கைகளில் இந்த நினைவேந்தலை நாங்கள் கையளிக்க வேண்டும். அவர்கள்தான் அடுத்த தலைமுறையினர் இந்த நினைவேந்தலை சரியான முறையில் கொண்டு போக வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நான் வினயமாக கேட்டுக்கொண்டு மீண்டும் மீண்டும் எங்களோட மாணவர் செல்வங்களை நாங்கள் ஒவ்வொரு ஆண்டுகளும் இதே இடத்தில் அடுத்த ஆண்டு நாங்கள் இதுக்கான நினைவு தூவி அமைக்கிறதுக்கான முழுமையான ஒத்துழைப்புகளை பிரதேச சபை ஊடாக நாங்கள் வழங்குவோம். அதுபோன்று இங்கே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் அதுக்கான ஒத்துழைப்புகளை வழங்குவார் என்று நாங்கள் நம்புகின்றோம். தொடர்ச்சியாக எங்களோட பங்களிப்பு இந்த நினைவேந்தல் தூவி அமைப்பதற்கு மட்டுமில்லாமல் நினைவேந்தல் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக செய்வதற்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. 19 ஆனாலும் மறக்க முடியாத ஒரு சம்பவம். கற்கை நெறி கற்பதற்காக இன்று 19 வருடத்துக்கு முதல் இதே மண்ணிலே ஸ்ரீலங்கா வான்படையினால் உக்ரைன் விமான ஓட்டியினால் நடந்த படுகொலை தான் இது. இன்று உக்ரைன் நாடு எப்படி போயிருக்கிறதோ, எமது சர்வதேசத்துக்கு இலங்கைக்கு எம்மை அழிப்பதற்காக யார் யார் உதவி செய்தார்களோ அத்தனை நாடுகளும் இன்று இரத்த கண்ணீர்களும் யுத்த வெறிகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எமது தேசம் வடக்கு கிழக்கிலே இது மட்டுமல்ல எத்தனையோ படுகொலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்பொழுது கூடி உண்மையாக முதல் கழித்த தம்பி ஈசன் கூறியது போல முத்தையங்கட்டில் நடந்ததும் ஒரு படுகொலை தான். அதை மறைப்பதற்காக எத்தனையோ புத்திஜீவிகளும் எத்தனையோ அரச கைகூலிகளும் அதை முன்னுக்கு நிற்கிறார்கள். இது போல எத்தனையோ இன்னும் நடைபெறத்தான் போகிறது. இன்றைக்கு அண்மையிலே திருகோணமலையிலே இராணுவத்தால் தாக்கப்பட்டு இறந்த ஒரு நபர் இராணுவம் பிடிக்கப்பட்டு இன்று இராணுவம் விடுதலையாக இருக்கிறது. இராணுவம் செய்தால் எந்த ஒரு குற்றமும் கிடையாது. ஸ்ரீலங்கா அரசு செய்தால் எதுவும் குற்றம் கிடையாது. எங்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும். இன்று 53 மாணவ செல்வங்களும் 4 அதை மேற்பார்வையாக 4 பேரும் இந்த கற்கை நெறி வகுப்புக்கு வந்த அத்தனை பேரையும் குண்டு மழை பொழிந்து கொல்லப்பட்டார்கள். எத்தனையோ கைகால் இல்லாமல் இன்றும் எமது சகோதரர்கள் இன்றும் உலாவுகிறார்கள் இந்த பூமியிலே. இதற்கான ஒரு தீர்வு எமக்கு நாங்கள் இந்த இலங்கை தேசத்தை நம்பவில்லை. ஆண்டாண்டு காலமாக வரும் ஜனாதிபதிகள் பொய்யான பிரச்சாரத்தை சொல்லி வருகிறார்கள். ஒன்றும் செயல்படுவதில்லை. நாங்கள் சர்வதேசத்திடம்தான் கேட்கிறோம். எங்களுக்கு தமிழனுக்கு வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு தீர்வு வேண்டும். நாங்கள் எங்களையே ஆளக்கூடிய ஒரு தீர்வு வேண்டும் என்றுதான் கேட்கிறோம். இப்படியான படுகொலைகள் உண்மையாகவே சிறுவர்களிடம் செல்லுபடியாக வேண்டும். இந்த தூவி கட்டும்போது உண்மையாகவே இதில் வரலாறும் ஒரு சின்ன புத்தகத்தை அளித்து உலகத்துக்கு விட வேண்டும் என்பதையும் நான் கௌரவ இதில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் விரயமாக கேட்கிறேன். அதற்கான நிதியை என்னாலும் இயன்றதை தருகிறேன். ஏனால் வரலாறுகள் மறைக்கக்கூடாது. ஒவ்வொரு வரலாறுகளும் இனி புத்தகமாக இருக்க வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள். இந்த இடத்திலே இந்த நினைவு நேரத்தில் என்னையும் சிறிய உரையாற்ற தந்த இந்த தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நினைவேந்தல் அமைப்பை உருவாக்கி இந்த மாணவ செல்வங்களுடைய நினைவு நாளை மிகவும் சிறந்த முறையிலே கொண்டாடுவோம் என்பதையும் இந்த இடத்திலே இந்த கைபூரத்தின் மீது நான் சத்தியம் எடுத்து இந்த இடத்திலே நான் கூறுகின்றேன். எங்களோடு கைகோப்பதற்கு இந்த கிராமத்திலே இருக்கின்ற இளைஞர்கள் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். எனவே எங்களோடு சகல பிரதேசங்களிலே இருக்கிற மக்களும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து ஒற்றுமையாக இந்த நிகழ்வை செய்வதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த அனைவருக்கும் எங்களுடைய மக்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு செஞ்சோலை வளாகத்துக்கு முன்னாலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கும் அந்த விசேடமான நிகழ்விலையும் அனைவரும் சென்று கலந்து சிறப்பிக்குமாறும் உங்களை அன்பாக வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. சிரிச்சாதான் சரி.
அம்மா நான் கொஞ்சம் கொஞ்சம் மலர் மாலை அணிவி பரதராஜா மங்களேஸ்வரி அவர்களுடைய திரு மலர் மாலையை அணிவித்து இயற்கைத்துடனை ஏற்றி வைத்த உறவுகளுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக செஞ்சோலை வளாகத்திலே செல்வி முத்தையா இந்திரா அவர்களுடைய அந்த மாணவியின் திருவுருவ படத்திற்கான மலர் மாலையினை அணிவித்து ஈட்டச்சுடனை ஏற்றி வைக்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்ளப்படுகிறீர்கள். இன்றும் அந்த பிள்ளைகளுடன் வாழ்ந்து வருகின்ற திரு புகழேசன்னா அவர்களுக்கு புதியானதா கல்லூரி மாணவியான சுந்தரம்
திருவுருவப்படத்திற்கான மலர் மாலையினை அணிவித்து ஈகச்சுடனை ஏற்றி வைக்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள். திருவுருவப்படத்திற்கான மலர் மாலை அணிவித்து ஈகத்துடன் ஏற்றிய உறவுகளுக்கு நான் இணைத்து தெரிவித்துக் கொண்டு இடத்துல தான் செஞ்சோலையில் உயிரிழந்த மாணவர்களுக்கான நினைவேந்தல், அவர்களுக்கான திருவுருவப் படங்களுக்கான விளக்கேற்றி மலராணி என்பதை நாங்கள் பார்க்குறோம். இந்த நிகழ்வு வந்து உணர்வுபூர்வமாக இந்த பிரதேசத்தில் எல்லா பகுதிகளிலும் இருந்து வந்த மக்களால் நிறைவேற்றப்படுவதை எங்களால் பார்க்க முடியாது. கல்கையறி பயில சென்ற அந்த மாணவ மழலைகளை பலியெடுத்த அந்த கொடுமையான
என்று மறந்துவிட முடியாத சோகம் நிறைந்த அந்த நாளை எங்களால் மறந்துவிட முடியாது. சிந்தித்து பார்த்தபோது உண்மையிலே எமது இந்த தாயக தேசத்தில் மாறி மாறி ஆட்சிகளோ அல்ல, ஆனால் இதே ஆட்சி போடுகின்ற அந்த ஞாபகங்களை மீட்டு பாருங்கள். இன்று எமது மண்ணிலே சிங்கள பேரணவாதிகளுடைய அந்த ஆட்சியில் நடப்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உண்மையிலே அன்று ஒரு கட்டுக்கோப்பான ஒரு தமிழன் என்ற உணர்வுடனும் பண்பாட்டுடனும் வாழ்ந்த நாங்கள் என்று திட்டமிட்ட வகையில சிங்கள பேரணவாத அரசுகள் நம் இனத்தை அழிப்பதற்கு கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறது. அதில் ஒரு அங்கமாகத்தான் எமது அந்த மாணவ கூடுதல் கவனங்கள் அந்த பிள்ளைகளுடைய இடத்தில் குண்டு மழை பொழிந்து தாக்குதல் நடத்தி அந்த வெள்ளை சீருடைகள் சிகப்பு சீருடையாக மாறி இருந்த கோலம் அன்று உடல்கள் சிதறப்பட்ட நிலையிலும் அப்படி சேதப்பட்ட நிலையிலும் இதில் மன ஆறுதலை செய்கின்றீர்கள். இலங்கை இராணுவமானது ஏற்கனவே இங்கு மிகப்பெரிய போரினூடாக கிட்டத்தட்ட வருடம் முழுக்க 365 நாள் என்று சொன்னால் அந்த அவ்வளவு நாட்களும் ஒவ்வொரு நாட்களும் இனப்படுகொலை செய்த அடையாளங்களைத்தான் வைத்து விட்டு சென்றிருக்கின்றது எங்களுடைய ஈழத் தமிழ் மக்களுக்கு, வடக்கு கிழக்கு சார்ந்த தமிழ் மக்களுக்கு. இப்படியான ஒரு செயலைத்தான் இலங்கை இராணுவம் செய்து எம்முடைய தலைவன் இதை வழிநடத்தி கொண்டிருந்த போது இங்கு எங்களுக்கான ஒரு விடிவு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு, எங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு, எங்களை நாங்களே ஆள வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருந்தவனை கூட எத்தனையோ நாடுகள் சேர்ந்து எங்களுடைய தமிழ் போராட்டத்தை அளித்த வரலாறுகள் உங்களுக்கு தெரியும். இன்று நாங்கள் அடிமைகளாக அல்லது இயலாதவர்களாக தமிழ் மக்கள் இருக்கின்ற நிலைமை, இயலாதவர்களாக இருக்கின்ற நிலைமை. ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிறிய புள்ளி விவரத்தை உங்களுக்கு சொல்லுகின்றேன். முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஏற்கனவே ஒரு 4-5 வருட காலத்துக்கு முதல் 1,46,800 மக்கள் இருந்தது. ஆனால் இன்று 1,22,500 மக்கள் இருக்குது. இது ஏனென்றால் நான் எங்களுடைய மக்களை அழித்தது என்றது ஒரு பக்கம், எங்களுடைய இறப்புகள் கூடுதலாக இறப்புகள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு பக்கம். அது இறப்புகளுக்கு பல காரணங்கள் உங்களுக்கு தெரியும். முத்தியங்கட்டில் கூட ஒரு சம்பவம் நடைபெற்றது தெரியும். கொக்கு தொடுவாயில் கூட. இங்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த செஞ்சோலை படுகொலை நடைபெற்ற பொழுது நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற அமர்வுகள் நடைபெற்று கொண்டிருந்த ஒரு வாரத்திலே கொழும்பிலே நாங்கள் அனைவரும் அந்த பாராளுமன்ற அமர்வுகளுக்கு கலந்து கொள்வதற்காக இருந்தோம். இந்த செஞ்சோலை படுகொலை நடைபெற்ற செய்தி நமக்கு கிடைத்த உடனேயே அது ஒரு திட்டமிட்ட படுகொலை என்ற தகவல் எங்களுக்கு உறுதிப்படுத்தப்படுவதற்கு முன்பதாகவே எங்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருந்தது. இது திட்டமிட்டு அங்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள், அந்த நிகழ்விலே கலந்து கொள்ள இருந்த பெரியோர்கள்
அனைவரையும் குறிவைத்துத்தான் நடைபெற்றிருக்கின்றது. இந்த படுகொலை இராணுவ ரீதியாக நியாயப்படுத்துவதற்கு எதுவுமே இருக்கப் போவதில்லை என்பதை நாங்கள் நன்றாக அறிந்திருந்தோம். ஆனால் அந்த செய்தி எங்களிடம் வந்து சேர்ந்த உடனேயே ஸ்ரீலங்கா அரசினுடைய பிரச்சாரம் எந்தளவுக்கு வலிமையாக இருந்ததென்றால், அங்கு இராணுவ பயிற்சி பெறுவதற்காக அங்கு இயக்கத்துடைய உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இருந்தவை என்ற செய்தி தூதரகங்கள் அனைத்துக்கும் வழங்கப்பட்டு அது மிக தீவிரமாக பரப்பப்பட்டது. ஊடகங்களிலே இந்த படுகொலை சம்பந்தமாக செய்திகள் பதிவு செய்வதற்கு முன்பதாகவே இந்த கருத்துருவாக்கம் சர்வதேச மட்டத்திலே கணிசமான தாக்கத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிராக மேற்கொள்ளக்கூடிய தரப்புகளுக்கு அவர்கள் செய்திருந்தவை. ஆனால் எங்களுடைய நல்ல காலத்துக்கு அந்த பொய்கள் அனைத்தும் பொய்களாக நிரூபிக்கப்பட்டு ஸ்ரீலங்கா அரசு திட்டமிட்டு சிறுவர்களை அங்கு தலைமைத்துவ பயிற்சிக்காக சென்றிருந்த பொழுது அவர்கள் குறிவைக்கப்பட்டவை என்ற உண்மை நிரூபிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த படுகொலைக்கான நீதி நமக்கு இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. சர்வதேச சமூகத்துக்கு தெரியும் இது நடந்தது திட்டமிட்ட ஒரு படுகொலை என்று. ஸ்ரீலங்கா இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்றாக தெரியும் அப்பாவி குழந்தைகள் சிறுவர்கள் குறிவைக்கப்பட்டதென்று. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எம்மவர்களும் நம்முடைய இந்த பாதிக்கப்பட்ட உறவினர்களும் இந்த நிகழ்வை கடைபிடிக்கிறதாக இருக்கிறதே தவிர தென்னிலங்கையிலே கூட ஆக குறைஞ்சது இந்த அநியாயத்தை நினைவு கூறுவதற்கு கூட அவர்கள் தயாரில்லை. இப்படியான சூழலிலே தான் இன்றைக்கு தமிழினம் போர்க்காலத்திலே நடைபெற்ற இனப்படுகொலைக்கு பொறுப்பு கூறுவதற்கு நாங்கள் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய இந்த இனப்படுகொலை எங்களுக்கு நடைபெற்ற